ஒரு ஒரு சிங்கம் மாதிரி இருப்பான். ஜெர்மன் ஷெப்பர்ட்னா குழந்தைகளை கடிச்சிரும், அது டேஞ்சர், அந்த மாதிரிலாம் கஸ்டமர் வந்து ஒரு சிலவங்க பயந்துக்கிறாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து இப்போ என் பொண்ணை வச்சு காமிச்சிருக்கேன். தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா கத்தி பார்க் பண்ணி நல்லா கார்ட் பண்ணுறது பக்காவாக பண்ணுவான். இதனோட ஃபாதர் வந்து 3 கண்ட்ரி சாம்பியன். செர்பியன்லேயே ஆக்சுவலாக நம்பர் 1 டாக் வந்து 2 இயர்ஸாக கண்டினியூஸாக டைட்டில் அடித்த டாக் வந்து இவனோட ஃபாதர். இவன் வந்து அந்த 1 மேன் டாக் மாதிரி. அதாவது சொல்கிறதுக்கு வந்து கெத்தாக இருக்கலாம். ஆக்சுவலாக டாக் செட்டிங்கிறது வந்து நார்மல் ஃபுட்டு, நம்ம வீட்டில் வந்து ஹோம் ஃபுட்டு அந்த மாதிரி நார்மல் ஃபுட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு செட்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது இன்னும் எடுக்க வந்துட்டே இருக்கும். இது வந்து ஃபுல் செட்டிங் டைம். இது ரெட்டு கலர் வேறு, இது வந்து இவங்க கலர் வந்து ஆரஞ்சு கலர். அந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற டாக் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பப்பி வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்த்து வாங்குங்கிறது வந்து பேரண்ட்டோட குவாலிட்டியை வச்சு தான் பப்பியோட குவாலிட்டி வரும். இம்போர்ட் ஃபீமேலாக இருந்தாலுமே வந்து குவாலிட்டி கேரண்டி பக்காவாக இருக்குமா, எல்லாமே வந்து அந்த சிதுக்குன சிலை மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. எல்லா டாக்ஸ்லேயும் ஒரு சில மைனஸ் இருக்கும். அதாவது நல்ல குவாலிட்டியாக வரல அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியே கொடுப்பேன். ஓகே, ஏன் அந்த கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பப்பி. இப்போ நீங்கள் 52 டேஸ் ஆச்சு, இதோட போன் ப்ரொஃபைல் பாருங்கள். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மேல் ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 இருக்குங்க. 30 எல்லாமே வித் பேப்பர் தான். அந்த ஸ்னவுட்டு, இந்த ஹெட்டு வந்து 50% இருக்கணும். ஓகே, இந்த ஹெட்டு 50% இருக்கணும். இந்த ஸ்னவுட்டு 50% இருக்கும். 65 டேஸ் ஆச்சு. இது ஒரு கஸ்டமர் அப்டேட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுவும் குறிப்பாக லாங் கோட் மட்டும் வச்சிருக்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் அரஸ்புரத்துக்கிட்ட வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இவங்களை நம்ம ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட பிரபு தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இடத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லிடுங்க ப்ரோ. நம்ம இடத்துக்கு வந்து நம்ம ஹோம் ப்ரீடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. இங்கே ஆர்எஸ்புரம் நியர் தெலுங்கு பாளையம் சொல்லி. ஓகே, ஆர்எஸ்புரம் ஒரு 2.5 கிலோமீட்டர். அங்கே தான் நம்ம வீட்டிலே ஹோம் ப்ரீடிங் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்தால் ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும்தான் இல்லைங்களா? கண்டிப்பாங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இடத்துல என்னென்ன ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, பப்பீஸ் என்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? ஓகே, இவன் தான் ஜீஜோங்க. ஓகே, இவன் ஆக்சுவலாக எல்லாருமே இவன் பக்கா பேபி ஃப்ரெண்ட்லி டாக். இவன் ஆக்சுவலாக ஜெர்மன் ஷெப்பர்ட்னா குழந்தைகளை கடிச்சிரும், அது டேஞ்சர், அந்த மாதிரிலாம் கஸ்டமர் வந்து ஒரு சிலவங்க பயந்துக்கிறாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து இப்போ என் பொண்ணை வச்சு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஓகே, இது ரொம்ப பக்கா ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். என் பொண்ணு இவன் கூட தான் ரொம்ப அதிகமாக விளையாண்டுருப்பா. ஓகே, ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்றது வந்து யூஸ்வலாக ஃப்ரெண்ட்லி நேச்சர் தானே ப்ரோ? ஃபேமிலிங்க, அதாவது அக்ரெசிவ் டைப்பு இருக்கு. ஓகே, பேரண்ட்டை பொறுத்து தான் பப்பி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுங்க. ஓகே, ஆக்சுவலாக இவன் பக்கா ஃப்ரெண்ட்லி. இன்னொரு டாக் சொல்கிறேன், அவன் கிட்ட வந்து டாட்டர் வந்து செட் ஆகாது. ஓகே, ஸோ அந்த பேரண்ட்டை வச்சு தான் பப்பி வந்து இதாகும். ஸோ அப்போ நம்ம பப்பி எடுக்கும்போது ப்ரீடர்ஸ்கிட்ட வந்து நம்ம கேட்டுக்கணும், பக்காவாக ஃப்ரெண்ட்லி டைப் டாக் தான் வேணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால எல்லாத்துக்கிட்டையும் வாலாட்டுவானான்னு கேட்டால் அது கிடையாது. ஓகே, தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா கத்தி பார்க் பண்ணி நல்லா கார்ட் பண்ணுறது பக்காவாக பண்ணுவான். நம்ம கிட்ட வந்து பக்கா ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். ஓகே, இவ ஆக்சுவலாக ஃபீமேலுங்க. ஓகே, இவ பேர் ஓவி. ஓவி, ஓகே, இவள் 2.5 இயர்ஸ் ஆச்சு. 2.5. இவ ப்ரீடிங் ஃபீமேல். ஓகே, ஆக்சுவலாக மேலோட ப்ரொஃபைல் இருக்கும், ஆஹா, ஃபீமேலோட லுக் மாதிரியே இருக்காது. ஓகே, மேலோட ப்ரொஃபைல் தான் இருக்கும். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கா ஃப்ரெண்ட்லி தான். லாங் கோட் தான் இங்கே இருக்கிறது, எல்லாமே லாங் கோட் தான். ஒன் அண்ட் ஒன்லி லாங் கோட், எல்லாமே வித் பேப்பர்ஸ் ஒன்லி. ஓகே, வித்தவுட் பேப்பர் கூட இல்லை. ஆஹா, இதுவும் பக்கா இதுதான் பெட் ஃப்ரெண்ட்லி தான். பெட் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ எப்படி ப்ரோ, லைக் இப்போ 2 டாக் பக்கத்தில் வச்சுருக்கீங்க, மேல் ஃபீமேல் வெங்காட்டிக்கு பக்கத்தில் இருக்க முடியுதா இல்லை? ஆமாங்க, எப்போவுமே எப்படின்னா மேலுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகே, மேல் வந்து கொஞ்சம் செட் ஆகாது தான். ஓகே, அப்போ சின்னதுலேருந்தே நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படி இது பண்ணிட்டோம், ஃப்ரெண்ட்லியாக வளர்த்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஓகே,
இப்போ இவங்க ஒட்டுக்கா இருக்கிறாங்க அப்படின்னா தெரியாது. இப்போ மேல் ஃபீமேல்லாம் ஈஸியாக அட்டாச் ஆயிரும். இப்போ மேலுக்கு மேல் நம்ம பக்கத்தில் வைக்கிறாங்கும் போது கொஞ்சம் அந்த இது இருக்கு, நீ பெருசா நான் பெருசாங்கிற அந்த டாமினேஷன் இருக்கும். வீட்டில் பிரதர்ஸ் இருந்தால் எப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக மேலுக்கு வந்து கொஞ்சம் அந்த டாமினேஷன் வந்து இருக்குங்க. ஓகே. மேல் ஃபீமேலுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. ஓகே. ஸோ எவ்வளோ ஒரு மேல் எத்தனை ஃபீமேல்ஸ் வச்சுக்கலாம் ப்ரோ? அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். எவ்வளோ நீங்கள் ஒரு 5 ஃபீமேல் 10 ஃபீமேல் எவ்வளோ ஃபீமேல் வேணால் வச்சுக்கலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மேல் இருந்தால் கொஞ்சம் அந்த செட் பண்ணுறது வந்து நீங்கள் பப்பியிலிருந்தே கொஞ்சம் அப்படியே செட் பண்ணி கரெக்டாக வளர்த்திட்டோங்கிற பட்சத்தில் அதெல்லாம் செட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. மேல் ஃபீமேலுங்கிறது இப்போ நம்ம அடல்ட் மேல் இவன மாதிரி ஒரு அடல்ட் மேல் வச்சுருக்கோம். இப்போ பப்பி வந்து ஃபீமேல் பப்பி எடுக்கிறோம், செட் ஆகுமான்னா கண்டிப்பாக செட் ஆகிக்கும். ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி இவன் அடல்ட் மேலு இன்னொரு மேல் வந்து பப்பியில் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் கூடி ஓரளவுக்கு செட் ஆயிரும், பெருசாக இது இருக்காது. அதாவது அடல்ட் மேல் ஒரு பெரிய டாக் இன்னொரு டாக் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த இடத்துல செட் ஆகாது. இவ ஒரு ஃபீமேலுங்க. ஓகே. இவ பேர் ஷைனி. ஆக்சுவலாக இவ ஒரு இம்போர்ட் ஃபீமேலு. ஓகே. இது வந்து ஷோ பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பப்பீஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா இவளோட பப்பீஸ் வந்து கொடுக்கலாம். ஆக்சுவலாக அது 100% வந்து இதனோட ஃபாதர் வந்து 3 கண்ட்ரி சாம்பியனு. செர்பியன்லேயே ஆக்சுவலாக நம்பர் 1 டாக் வந்து 2 இயர்ஸாக கண்டினியூஸாக டைட்டில் அடித்த டாக் வந்து இவனோட ஃபாதர். ஓகே ஓகே. இவன் தாங்க ப்ரூனோ. ஆக்சுவலாக இவனுக்கு 6 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அந்த ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது. ஒரு சிங்கம் மாதிரி இருப்பான். ஆக்சுவலாக அந்த ஜீஜோவும் அந்த மாதிரி தான், ஃபுல்லாக ஹெவியாக தான் இருக்கும். அது ஃபுல்லாக அவுட் ஆஃப் கோட்டு. ஓகே. ஃபுல்லாக ஷெட்டிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இவனுக்கும் ஷெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ. ஓகே. ஸோ உங்களுக்கு இவன் ஒரு கிணலில் கொஞ்சம் ஜெயிண்ட்டான ஒரு இருக்கும். அதாவது ஃபுல் மெச்சூர் ஆனனால இவன் கொஞ்சம் அப்படி இருப்பான், பெருசாக தெரியலாம். ஓகே. இவனை தான் குழந்தைகிட்ட விட முடியாது. இவன் வந்து யாருக்கிட்டையுமே விட முடியாதுங்க. இவன் வந்து அந்த 1 மேன் டாக் மாதிரி. ஓகே. அதாவது சொல்றதுக்கு வந்து கெத்தா இருக்கலாம். எல்லா கஸ்டமரும் இவனோட பப்பி தான் கேட்பாங்க. ஓகே. ஆனால் கஸ்டமர்கிட்ட நான் ஆக்சுவலாக சொல்லிடுவேன் என்னன்னா, இவனுக்கு இப்போ நெயில் கட் பண்ணணும், ஒரு டிவார்மிங் டேப்லெட் போடணும்னாலே என்னாலேயே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஓகே ஓகே. ஏன்னா ரொம்ப அடம் பிடிப்பான். என்னையவே வந்து அதாவது என்ன கடிக்க மாட்டான், ஆனால் கடிக்கிற மாதிரி ஓகே பல்ல வச்சு அமுத்துவான். ஓகே ஓகே. என் ஒருத்தனை தவிர யார் வந்தாலும் கடிச்சிருவான். ஓகே. இப்போ என் ஒய்ஃப் வந்தாங்களோ என் அம்மா அப்பா வந்தாங்க, யார் வந்தாலும் அடாப்டெல்லாம் ஆக மாட்டான். ஓகே. என் கூட இருக்காங்க. இப்போ நீங்கள் என் கூட இருக்கிறனால இப்போ எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்கான். இப்போ என் கூட இல்லை, நீங்கள் தனியாக வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டவே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான். ஓகே. ஒரு வேக்சினே இயர்லி ஒன்ஸ் வேக்சின் பண்ணணும்னா ஒரு 6 பேர் மொத்து கடலை போட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டி தாவி பிடிச்சி தான் ஒரு வேக்சினே பண்ணணுங்க. ஓகே. ஸோ இவன் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்னன்னா ஓகே கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து சொல்லி தான் கொடுப்பேன். ஆக்சுவலாக என்னோட பப்பி வந்து ரொம்ப இதாக இருக்குங்க, உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். ஏன்னா 6 இயர்ஸ் ஆனனால இவனுக்கு கொஞ்சம் ஸ்டட் எல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டட் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா ஏஜ் ஆகிட்டானனால. அதாவது கேசி ரூல் படி 8 இயர்ஸ் வரைக்கும் ப்ரீட் பண்ணலாம் நம்ம மேலு. ஓகே ஓகே ப்ரோ. 6 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ அதனால் இப்போவே வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். பட் நல்லா இருக்கான் ப்ரோ இல்லையா? சைஸும் பெருசு, நீங்கள் ஹெவியாக இருப்பாங்க. இவன் ஒரு 50 kg ப்ளஸ் இருப்பான். இவன் தான் லியோங்க. ஆக்சுவலாக அந்த 1 மேன் டாக்னு சொன்னோம் இல்லையா, ஓகே, அவனோட பப்பி, அவனோட பையன் இவன். ஆக்சுவலாக இவனுக்கு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. ஓகே. இன்னும் ஃபுல் மெச்சூர் ஆகலை இவன். ஓகே. பட் ஆக்சுவலாக அவன் வந்து 1 மேன் டாக்னு சொல்லணும் இல்லையா. ஆமாங்க. மதர் யூஸ் பண்ணுற மதர் வந்து ஃப்ரெண்ட்லி மதர் யூஸ் பண்ணோம். மதர் மாதிரி பப்பியை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக அவனோட ஏஜ் ஆனனால ப்ராஜினி ஒன்று நிறுத்துறதுக்காக இவனை ஆக்சுவலாக இது பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் நிறுத்தணுங்கிறதுக்காக நிறுத்தலை. இது வந்து கஸ்டமருக்கு நான் கொடுத்த பப்பி. அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஆக்சுவலாக கொடுத்த டாக் இவன். ஓகே ஓகே. இப்போ வந்து பக்கா ஃப்ரெண்ட்லி. டாக் ஷெட்டிங் பற்றி சொன்னீங்கல்ல? ஆமாங்க. ஆக்சுவலாக டாக் ஷெட்டிங்கிறது வந்து நார்மல் ஃபுட்டு, நம்ம வீட்டில் வந்து ஹோம் ஃபுட்டு அந்த மாதிரி நார்மல் ஃபுட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஷெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது இன்னும் எடுக்க வந்துட்டே இருக்கும். இது வந்து ஃபுல் ஷெட்டிங் டைம் இது. ஓகே. இப்போ நான் வந்து கோம் பண்ணல, இது உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து கோம் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கோம் பண்ணால் வந்து இவ்வளோ ஷெட்டிங்லாம் இருக்காது. ஓகே. கொஞ்சம் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல வச்சு நம்ம பக்காவாக கோம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக எல்லா டெட் ஹேர்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே. இதை அவாய்ட் பண்ணலாம் முடியாது. ஷெட்டிங் வந்து தாராளமாக அவாய்ட் பண்ணலாங்க. நம்ம பக்கா நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது ஷெட்டிங்ஸை வந்து இதில்
70% ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ கோம் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக முடி ஷெட்டிங்கு சும்மா நார்மலாக வந்து வீட்டில் வந்து ஒரு கேர்ட் ரைஸ் மட்டும் போட்டு அந்த டாக் ஒரு ஷெட்டிங் டைம் வரும்போது அந்த டாக் சீவாமல் ஒரு மெயின்டைன் இல்லாமல் வச்சுருந்தால் அதாவது எப்படி முடி ஷெட் ஆகுங்கிறது காமிக்கிறதுக்காக தான் இப்போ பண்ணேன். ஓகே. ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, இது வந்து லாங் கோட்டு முடி ஷெட் ஆகாது முடியே கொட்டாதுன்னு சொல்லி போய் சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக காமிக்கிறதுக்காக இப்போ ஒரு டெமோக்காக தான். ஓகே. இவ ஆக்சுவலாக ஃபீமேலுங்க. இது வந்து ஃபீமேலில் வந்து காம்பேக்ட் ஃபீமேல். காம்பேக்ட். ஓகே. பெரிய ஃபீமேல் கிடையாது இது. அதாவது ஒரு அந்த ஃபீமேல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மேலோட லுக் இருந்திருக்கும். ஆனால் இவ பார்க்கும்போது ரொம்ப குழந்த மாதிரி ரொம்ப பயந்தவ. ஓகே. ஸோ ஏஜ் கம்மியாக அதனால அப்படி இல்லை? இல்லைங்க, இவ ஆக்சுவலாக காம்பேக்ட் ஆகிட்டா. நல்ல பேரண்ட்டு ஆனால் காம்பேக்ட் ஆகிட்டா. ஓகே. ஓகே. இவ ஆக்சுவலாக ஜீஜோ இருக்கா இல்லையா, ஜீஜோவோட பொண்ணு இவ. ஓகே. இவளுக்கு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சு. சரிங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த மேலோட ப்ரொஃபைல் இருப்பா. ஓகே. இவன் ரொம்ப பெருசா இருக்கிறனால இவன் கொஞ்சம் சின்னதா தெரியவா. ஓகே. ஆனா தனியா பார்க்கும்போது இந்த கோட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஷெட்டிங் டைம்ல தான் இருக்கு. ஆக்சுவலா ஃபுல் கோட் கண்டிஷன்ல இல்ல. ஓகே. ஆனா அந்த செஸ்ட்ல எல்லாம் முடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கோட் இருக்கும். கலருமே கொஞ்சம் பிரைட்டா காட்டுற மாதிரி இருக்கு. ஆமாங்க. ஃபாதர் பாருங்க, இவனும் ஃபுல் அவுட் ஆஃப் கோட் ஆக்சுவலா. ஓகே. அதனாலதான் ஒல்லியா தெரியறான். இல்லைன்னா அந்த ப்ரூனோவை விட இவன் ஜெயிண்டா இருப்பான். ஓகே. நல்லா ஆக்சுவலாக ஃபுல்லாக அவுட் ஆஃப் கோட்டில் இருக்கிறனால அப்படி இவன் கலர் தனியாக இருக்கும். ரெட்டு கலர் வேறு, இது வந்து இவங்க கலர் வந்து ஆரஞ்சு கலர். ஓகே. அந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற டாக் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டுத்தோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. இவங்க தான் பப்பீஸுங்க. ஓகே. ஆக்சுவலாக இது ரெண்டுமே மேல் பப்பி. ஓகே. இதில் 3 மேல் பப்பி இப்போ ஆக்சுவலாக இருந்துச்சு. இப்போ தான் கஸ்டமர் ஒன்று டெலிவரி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட் சொன்னீங்க இல்லையா, இப்போ லாங் கோட் பப்பீஸ் எப்படி பார்த்து வாங்குறது, ப்ளஸ் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறது வாங்கினதுக்கப்புறம்? பப்பி வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்த்து வாங்குங்கிறது வந்து பேரண்ட்டோட குவாலிட்டி வச்சு தான் பப்பியோட குவாலிட்டி வருங்க. ஓகே. பப்பி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாதர் மதர் வந்து நான் இப்போ இதுதான் ஃபாதர் மதர் நான் ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எந்த வித ப்ரூஃபுமே இருக்காது. ஆமாம். மேக்ஸிமம் இப்போ நான் வந்து பப்பீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் ஃபாதர் மதர் அப்படின்னா அந்த ஃபாதர் மதரோட மேட்டிங் வீடியோ வித் டேட் ப்ரூஃப் கம்பல்சரி காமிச்சிருவேன். ஓகே. ரெண்டாவது அவங்க கஸ்டமர் நேரில் வரும்போது பப்பி மதர் மில்க் குடிக்கிறத பார்த்து எடுத்துக்குவாங்க. இப்போ கஸ்டமர் எடுத்தாங்க இல்லையா பப்பி, இப்போ எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அவங்க வந்து நேற்று லைவ் வீடியோ காலில் மதர் அண்ட் பப்பி காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ மதர் வந்து ஃபுல் ஷெட்டிங்கில் இருக்கிறனால மதர் காமிக்க முடியல. ஓகே. ஓகே. ஆக்சுவலாக அவர் நேற்றே வந்து லைவ் வீடியோ காலில் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து இன்னைக்கு பப்பி எடுக்கிறதுக்கு நேர்லேயே வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நேர்லேயே வந்து எடுத்துட்டாரு. ஆக்சுவலாக நான் இப்போ பப்பி எந்த பப்பி கொடுத்தாலுமே ஃபாதர் அண்ட் மதர் மேட்டிங் வீடியோ டேட் ப்ரூஃப் காமிச்சிட்டு அந்த மேட்டிங் வீடியோவில் இருக்க அதே சேம் மதர் தான் பப்பி கிட்ட மில்க் குடிக்கிறத பார்த்து எடுத்தால் 100% வந்து கேரண்டியாக வந்து பப்பி வந்து நம்ம கேரண்டியாக ஏமாறாமல் எடுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ ஃபாதர் மதர்னு சொல்லி நான் ஏதோ ஒரு டாக காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை எந்த நம்பிக்கையில் எடுக்கிறது? ஓகே. இப்போ எது வேணால் நான் காமிக்கலாம் பாருங்க. இந்த பப்பியோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா இவன், மதர் பார்த்தீங்கன்னா இதுதான் மதர் இதுதான் ஃபாதர்னு சொல்லி காமிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ப்ரூஃபே உங்களுக்கு இருக்காது. ஓகே. இப்போ எது நல்லா இருக்குது, இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து ஃபுல் கோட்டில் இவன் ப்ரூனோ இருக்கான். ப்ரூனோ காமிச்சு இல்லைங்களா, அவன் நல்ல ஃபுல் கோட்டில் நல்ல கண்டிஷனாக இருக்கான். இப்போ ஃபுல் கோட் கண்டிஷனில் இருக்கான். இப்போ இந்த ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா எது நல்ல ஃபுல்லாக கோட் கண்டிஷனாக இருக்கோ இதுதான் மதர் அப்படின்னு நான் சொன்னால் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குது இதே மாதிரி வந்துடுவானா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகே. ஆக்சுவலாக அந்த ப்ரூஃபோட எடுத்தாதான் வந்து நம்ம வந்து அந்த ஏமாறாமல் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு ஸ்டெப்பு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து பப்பி வாங்கும்போதே வந்து மேட்டிங் வீடியோ வந்து மேல் ஃபீமேல் காட்டிட்டு அந்த பப்பி வந்து அந்த எந்த மேட்டிங் வீடியோவில் அந்த மதர் காமிக்கிறேன் இல்லையா அதே மதர்கிட்ட பால் குடித்தா மட்டும்தான் அது வந்து உண்மையான பேரண்ட்டு. சூப்பர். சும்மா என்னென்னா ஃபாதர் மதர் மேட்டிங் வீடியோ வச்சு நம்ம ஈஸியாக பப்பி விற்கலாம். ஓகே. அதில் வந்து டேட் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. புரியுது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஜீஜோவோட நல்ல கண்டிஷனான ஒரு ஃபோட்டோ வீடியோவும் நல்ல ஒரு மதரோட கண்டிஷனான ஃபோட்டோ வீடியோ அதோட மேட்டிங் வீடியோ மட்டும் வச்சோம்னா இதுதான் ஃபாதர் மதர் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஓகே. ஓகே. இப்போ சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் இப்போ எந்த ஃபீமேல் கூட வேணால் இந்த பப்பியை விட்டு காமிக்கிறேன். ஓகே. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமலாம் இருக்காது. கரெக்டாக. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணும், அது விளையாடும் எல்லாமே பண்ணும், ஆனால் பால் குடிக்காது. ஓகே. அது லிட்டரே ஆயிருந்தாலும் அந்த மதர் வந்து அது கூட
மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணாது. 90% அக்செப்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு 10% மதர் தான் வந்து ரொம்ப கேரிங் மதர் தான் நம்ம இருக்கமேன்னு சொல்லி அந்த பப்பிக்கும் பால் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ வந்து நம்ம கஸ்டமர் வந்து இது வந்து அவங்களுக்கு வேல்யூபிள் பாயிண்ட்டு. ஓகே. ஆக்சுவலாக இதை வச்சு எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கஸ்டமராக இருக்கேன், எனக்கு விஷயம் தெரியாது, நான் ஒரு பப்பி எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா, ஒரு 4-5 பேர்த்த பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோவே எடுத்துக்கலாமே, 4-5 வீடியோ பார்க்கறது, அவங்களோட எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி ஃபாதர் மதர் வாங்கி பப்பி வீடியோ வந்து வாங்குறேன். வாங்கிட்டு அதில் யார் பெஸ்ட் பேரண்ட்டு, யார் பெஸ்ட் பப்பி, அதில் யார் லோயஸ்ட் ப்ரைஸ், அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறது எனக்கு வந்து விஷயம் தெரிஞ்சனால அது வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக இதுதான் வந்து எனக்கு தெரியும் இல்லையா, இப்போ நான் இதே ஃபீல்டில் வந்து 10 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட ஆகுது எக்ஸ்பீரியன்ஸு. 10 இயர்ஸுமே ஜெர்மன் ஷெப்பர்டு லாங் கோட் மட்டும் தான் ப்ரீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீமேல் இருக்கா, இந்த மேல் இருக்கா அப்படின்னா ரெண்டுமே பெரிய ஃபீமேல், நல்ல லாங் கோட் ஃபீமேலு. சார் நல்லா லாங் கோட் மேல் அண்ட் ஃபீமேல்ஸு. இதோட பேரிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து கமர்ஷியல் ப்ரீடிங். ஓகே. ப்ரொஃபஷனல் ப்ரீடிங்கிறது வந்து ஒவ்வொரு ஃபீமேல், நான் சொன்னேன் இல்லையா இம்போர்ட் ஃபீமேல்னு சொல்லி இவளை. ஆமாங்க. இம்போர்ட் ஃபீமேல் சொன்னேன் இல்லையா, இவ வந்து இம்போர்ட் ஃபீமேலு. நம்ம இம்போர்ட் ஃபீமேலாக இருந்தாலுமே வந்து குவாலிட்டி கேரண்டி பக்காவாக இருக்குமா, எல்லாமே வந்து அந்த சிதுக்குன சிலை மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. எல்லா டாக்ஸ்லேயும் ஒரு சில மைனஸ் இருக்குங்க. ஓகே ஓகே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் மாஸ்க் ஃபீமேல் இல்லை அப்படின்னா நல்ல பிளாக் மாஸ்க் இருக்கிற மேலில் வந்து ப்ரீட் பண்ணணும். அதை கஸ்டமருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் ஒவ்வொரு அனட்டமி இருக்குங்க. அதாவது ஹெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 50-50 டைப்பு, 60-40 டைப்பு, 70-30 ஹெட் டைப்புன்னு. அந்த டைப் எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி கஸ்டமர்ஸ் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்னவுட், இந்த ஹெட்டு வந்து 50% இருக்கணுங்க. ஓகே. இந்த ஹெட்டு 50% இருக்கணும், இந்த ஸ்னவுட்டு 50% இருக்கணும். ஓகே. அப்போ தான் அந்த பல்ஜிங்கான ஹெட்டு அந்த ப்ரொஃபைல் கிடைக்கும். இல்லைன்னா மூக்கு நீட்டமாக இருக்கும், மண்டை சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ லிட்டரில் வந்து இப்போ ஒரு 5 பப்பி விழுகுதுன்னா 5 பப்பிக்குமே பக்காவா ஹெட்டு உள்ள ப்ரொஃபைல் வந்து விழுகிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஒவ்வொரு பப்பிக்குமே அந்த ஹெட் ப்ரொஃபைல் மாறும். அந்த லிட்டரில் பிக் ஆஃப் தி லிட்டர்னு சொல்லுவோம், அந்த லிட்டரில் பெஸ்ட்டான மேல் பப்பி. ஸோ அந்த மேல் பப்பிக்கு ஹெட் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொஃபைல், ஹெட்டும் சூப்பராக இருக்கும். ஸ்னவுட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் ப்ராடாக இருக்கும். ஓகே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராட்னஸ் இருக்கும். அப்போ பார்க்கும்போது அந்த லுக்கு வந்து நல்லா அந்த ராயல் லுக்கு கிடைக்கும். ஓகே. அந்த ஹெட் ப்ரொஃபைல் நீங்கள் பப்பீஸில் வந்து இப்போ பெருசாக உங்களுக்கு தெரியாது, எல்லா பப்பியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வித்தவுட் பேப்பரில் இப்போ ப்ரூனோக்கோ ஜீஜோக்கோ வந்து ஒரு நார்மல் ஃபீமேலுக்கு நான் ப்ரீட் பண்ணி தரேன். இந்த பப்பிக்கு இப்போ 52 டேஸ் ஆச்சு. ஓகே ஓகே. இப்போ 52 டேஸ் பப்பியை வந்து இப்போ சேம் அதே மாதிரி பப்பியை வந்து நான் எடுத்து காமிச்சாலும் இதே மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்கும். ஓகே. பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் பப்பியில் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம பப்பி எடுக்கிறது வந்து முழுக்க முழுக்க பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பேரண்ட்டோட குவாலிட்டியும் பொறுத்து தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். நம்ம வளர்த்துறது வந்து ஒரு 10-30% தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமே ஒழிய அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படியோ அப்படி தான் வரும். இப்போ எப்படி நம்ம ஹியூமன்ஸில் சொல்கிறோம் இல்லையா, இவன் அப்படியே அப்பா வாட்ட, இவன் மாமா வாட்ட, அம்மா வாட்டன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ மெயின்டெனன்ஸ் இப்போ வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து அதுவுமே பேரண்ட்டோட இதில் தான் வருங்க. ஆக்சுவலாக ஓகேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேரண்ட்டோட பப்பியை நம்ம எடுக்கும்போது நார்மல் கேர்ட் ரைஸ் கொடுக்குறோம், அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா கேரண்டியாக அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கேரண்டியாக வரும். ஓகே ஓகே. அதாவது வந்து நான் இது சேலஞ்ச் பண்ணியே சொல்லிடுவேன். அதாவது நல்ல குவாலிட்டியாக வரல அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியே கொடுப்பேன். ஓகே. ஏன் அந்த கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃபாதர் மதரோட குவாலிட்டியை வச்சு தான் வந்து பப்பி வந்து டிசைட் ஆகும். ஓகே ஓகே. இப்போ என்னென்னா நான் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னடா எல்லா சீக்ரெட்டுமே நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு பெட் லவர். ஓகே. நான் பப்பி எடுக்கும்போது என்னென்னமோ ஃபாதர் மதர் காமிச்சாங்க. நான் பப்பி நல்லா வரலேன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்க. நான் வாரத்தில் ஒரு 4-5 நாள் வந்து தயிர் சாப்பாடு, முட்டை சாப்பாடு வைப்பாங்க, அப்புறம் ஒரு சிக்கன் ரைஸ் வைப்பாங்க 2 நாளாக அப்படின்னு சொன்னதுக்கு, அது வச்சா எப்படி வரும், ராயல் கேன் வச்சா தான் வரும், ராயல் கேன் ஃபீட் பண்ணுங்க, நீங்கள் டாக் ஃபுட் ஃபீட் பண்ணுங்க. டாக் ஃபுட் ஃபீட் பண்ணாலும் வரல. ஓகே. வரலைங்கும் போது இல்லைங்க நீங்கள் இந்த விலைக்கு வாங்கினா இவ்வளோதாங்க வரும். அதாவது மாற்றி மாற்றி கஸ்டமர் சைடு தான் கம்ப்ளைண்ட்டாக எனக்கு வந்தது. நான் சொல்கிறது என்ன நான் சொல்கிறேன், நான் யாரையும் மென்ஷன் பண்ணி இவங்க அவங்கன்னு சொல்லலை, நான் வந்து ஏமாந்ததை சொல்கிறேன். ஓகே.
நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது என்னன்னா, நீங்கள் இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கஸ்டமர் சைடே தான் இருக்கும். அது கஸ்டமர் சைடு நான் இல்லாமல் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பப்பி, இப்போ நீங்கள் 52 டேஸ் ஆச்சு, இதோட போன் ப்ரொஃபைல் பாருங்கள், தெரியுதுங்களா? இதோட போனிங்கு, போன் சைஸே பார்த்தீங்கன்னா வளரும்போது இனி பயங்கரமாக இருக்கும். லெக் எல்லாம் எல்லாமே அந்த மாதிரி, எல்லாமே இந்த மேலோட ஜெயின் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டி கேரண்டிங்க. ஓகே. இப்போ நம்ம கிட்ட வந்து பப்பி ப்ரைஸிங்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மேல் ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 இருக்குங்க. 30 எல்லாமே வித் பேப்பர் வித் பேப்பர் தான். வித்தவுட் பேப்பருங்கிறது இவங்க இப்போ ப்ரூனோ ஜிஜோ அவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள யாராவது கஸ்டமர் வந்து இப்போ தெரிஞ்ச கஸ்டமருக்கு மட்டும்தான் ப்ரீட் பண்ணி தருவேன். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போ வெளியில் முதல்ல ப்ரீட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ எல்லாம் கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா குவாலிட்டி மட்டும்தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி இப்போ ப்ரீடிங் வந்து வெளியில் ப்ரீட் பண்ணி தர்றது கொஞ்சம் கம்மி பண்ணி தருவேன். இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு இப்போ. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓன் ப்ரீடிங்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்போ தான் இந்த குவாலிட்டி வந்து காமிக்க முடியும். இல்லைன்னா பப்பியில் வந்து இந்த மாதிரி இருக்கும், பெருசாகும்போது அந்த ரிசல்ட் கிடைக்காது. ஓகே. இவன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பேட்சுங்க. ஓகே. இவனுக்கு வந்து மேல் பப்பி, இவன் 65 டேஸ் ஆச்சு. ஓகே. இது ஒரு கஸ்டமர் அப்டேட்டு. ஆக்சுவலாக இவங்க நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நியர்பையாக இருக்கிறனால இவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பப்பீஸை வந்து எப்படி அப்டேட் காமிக்கலான்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கேட்டேன். சரி வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பப்பிக்கு வந்து 65 டேஸ் ஆச்சு. 65 டேஸ். பட் நல்லா தான் இருக்காங்க இல்லை ப்ரோ? சூப்பராக இருக்காங்க. குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். இதோட நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெட் ப்ரொஃபைல்னு, அந்த நோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குவாலிட்டி தெரியும் பாருங்க. ஓகே. அந்த ஷார்ட் நோஸு, அந்த மூக்கோட அந்த இது எல்லாமே வந்து மாஸ்கோட ஃபுல் பிளாக், நல்லா அந்த குவாலிட்டி ப்ரொஃபைல் வந்து நல்லா தெரியும். ஆக்சுவலாக இந்த டேஸ்லேயுமே வந்து உங்களால் குவாலிட்டி கண்டுபிடிக்க முடியுமா, எக்ஸாக்டாக அந்த பப்பியை மட்டும் பார்த்து கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக இதுவும் முடியாது. ஓகே. ஓகே. இந்த குவாலிட்டி வந்து ஜஸ்ட் இப்போ ஓகே, ஆனால் எதாக இருந்தாலுமே பேரண்ட்டோட குவாலிட்டி வச்சு தான் வரும். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் இந்த குவாலிட்டி வந்து சும்மா ஒரு தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே. ஓகே. அந்த ஹெட் ப்ரொஃபைல் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இவன் வந்து பிக் ஆஃப் தி லிட்டர் தான் வேணும்னு சொல்லி எடுத்தார் இந்த கஸ்டமர். வெயிட் பண்ணி நான் பிக் ஆஃப் தி லிட்டர் தான் வேணும் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்தார். ஓகே. ஸோ அந்த பிக் ஆஃப் தி லிட்டரோட ஹெட் ப்ரொஃபைல் தான் வந்து ஓகே. இது போனிங் பார்த்தீங்கன்னா அந்த 52 டேஸில் என்ன போனிங் இருந்தோ அந்த போனிங் தான் இருக்கும். அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பெருசாக இதாகும். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் ஷெட்டிங் ஆகிட்டான். இவனை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஷெட்டிங் ஆகிட்டான். ஓகே. ஒரு 65 டேஸுங்கிறது ஒரு நல்லா ஒரு ஜெயிண்டாகவே இருக்கும். ஓகே. ஓகே. இவன் பேர் ஆஸ்டனுங்க. ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு நல்லா ஒரு டெரர் ஃபேஸ் இருக்கும். நீங்கள் வந்தவனை கூட கேட்டிங்க, ப்ரோ இவன் சூப்பராக இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஃபுல் பிளாக் மாஸ்க் இவன். ஓகே. இவன் இன்னும் நல்லா மெச்சூர் ஆகலை. ஃபேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேபி ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். இவன் ஆக்சுவலாக கஸ்டமருக்கு நான் கொடுத்த பப்பி இவன். ஓகே. என்னன்னா மற்ற டாக் மேலே வந்து பார்த்தாலே பயங்கரமாக டெம்பர்மெண்ட் ஆயிடுறான், ஓவராக ஹைப்பர் ஆயிடுறான், பயங்கரமாக கடிக்கிறான். ஓகே. அதனால கொஞ்சம் பெட் ஃப்ரெண்ட்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. ஓனரு சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலாக இவனை கொண்டு வந்து ஒரு நியர்லி ஒரு 2 months ஆச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் பக்காவா பெட்டுக்கிட்ட எல்லாம் வந்து நல்லா சோசியலைஸ் ஆகிட்டான். ஓகே. மற்ற ஃபெலோ டாக்ஸ் கிட்ட மற்ற எல்லா டாக்டையும் சோசியலைஸ் ஆகிட்டான். ஓகே. என்னென்னா இவன் இன்னும் மெச்சூர் ஆகும்போது இன்னொரு 1 year ஆகும்போது இவனை இன்னொரு அப்டேட் காமிக்கிறேன். ஓகே. அப்போ இவன் எப்படி இருப்பான்னு மட்டும் பாருங்க. ஓகே. சூப்பராக இருப்பான். ஆக்சுவலாக இப்போ ஃபுல்லாக இதுவும் அவுட் ஆஃப் கோர்ட்டில் இருக்குது. ஓகே. அதனால உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் அந்த சர்வீஸ் இருக்குது? ஆமாம், இந்த மாதிரி கஸ்டமருக்கு மட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் பண்ண முடியாது இல்லை. ஓகே. ஏன்னா என்கிட்ட எடுத்திருக்காங்க, அது இல்லாமல் இங்கே நியர்பை லோக்கலில் இருக்காங்க, கோயம்புத்தூர் சர்க்கிளில் நியர்பை பக்கத்தில் இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால நான் ஒரு 2 months ஒன்ஸ் போய் ஒரு விசிட் கொடுப்பேன். அந்த சைடு போகும்போது எப்படி இருக்கான் க்ரோ அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா. ஓகே. ஓகே. ஸோ எடுத்துகிட்டு வந்து இவன் பக்காவாக ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான். இந்த நெக்ஸ்ட் மந்த் எண்டு இவன் அவங்க வீட்டுக்கு போயிடுவான். ஓகே. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்ஃபர்மேஷனும் நிறைய யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருப்பாருன்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் பிரபு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அவரோட ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் கால் பண்ணிங்க அப்படின்னா ஜென்யூனாக நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணுவார். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், பப்பீஸ் வாங்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye bye, thank you.